வணக்கம். பூங்காற்றுங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ஸ்வரத்துடன் இணைய துடித்த அவனது விரலின் மீது மெல்லிய பூங்காற்று ஒன்று வீசியது. அவனது துர்பாக்கியமான விரலை சிவந்த அந்த அழகிய விரல் மெதுவே ஸ்வரத்துடன் லேசாக அழுத்தி இணைத்தது. நிமிர்ந்து நோக்கினாள் நாகமணி. நீயா? வீணை மீதிருந்த கையை எடுக்காமலேயே யாமினி குரல் கரகரக்க கூறினாள். டாக்டர் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தோம், நீங்கள் கைக்கு இப்படி சிரமம் கொடுக்கலாமா? நாகமணியின் தீட்சண்யமான கண்கள் சிரித்தன. நான் வாசிக்க முயற்சி பண்ணுகிறேன் என்கிறாயா? வாசிக்க நினைத்தாலும் முடியாத நிலையில் நான் இங்கிருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும். வீணை எப்படி இருக்கிறது என்று தொட்டு பார்க்க ஆசையாக இருந்தது. விரல்கள் கெஞ்சின. வீணையை அவைகளுக்கு கொஞ்சம் தொட்டு காட்டினேன். விரல்கள் அதற்கு கூட முரண்டு பிடித்தன. நல்ல வேளை நீ வந்தாய். இந்த நிலையிலும் அவன் தெம்பாக பேசியது அவள் வேதனையை அதிகப்படுத்தியது. என்னால் தானே உங்களுக்கு இப்படி? யாமினி கேவினாள். உன்னாலா? என்னால் தான். உங்கள் வீணையை அன்றைக்கு நான் வாசிக்க எடுத்தேன். அது மன்னிக்கக்கூடிய குற்றமே இல்லை. தூய்மையான உங்கள் வாத்தியத்தை என்னுடைய துரதிர்ஷ்டத்தை களங்கப்படுத்திவிட்டது. டாக்டர் புரூகர் போன்றவர்களெல்லாம் பிரமிக்கிற மாதிரி உங்களிடம் பேசிய வீணை என்னுடைய விரல் பட்டதிலிருந்து ஊமையாகி இதோ இப்படி நாதத்தை பறிகொடுத்து விட்டு இருக்கிற நிலைக்கு நான் தானே காரணம். இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய போகிறேன்? எனக்கும் வீணைக்கும் பொருத்தமில்லை என்று ஏற்கனவே அனுபவப்பட்டு இருந்தும் மறுபடியும் பாழாய்ப்போன வீணை ஆசை எனக்கு ஏன் வந்ததோ? வீணையை கண்களில் ஒற்றிக்கொண்டு நகர்த்தி வைத்துவிட்டு அவனது அடிப்பட்ட கையை தன் கைகளில் வைத்து கொண்டாள் யாமினி. அந்த விரல்களை லேசாக பிடித்து விட்டாள். கூச்சமோ வெட்கமோ அந்த ஸ்பரிசம் அவளுக்கு ஏற்படுத்தவில்லை. நோயாளியை பரிவுடன் கவனித்து கொள்ளும் இரக்கம் நிரம்பிய ஒரு நல்ல தாதியின் அரவணைப்பாக இருந்தது அது. மயிலின் இறகுகள் தன் விரல்களை வருடியது போல் இருந்தது அவனுக்கு. அவளது பஞ்சு கரத்தின் மென்மையும் இளஞ்சூடும் அவனது புலன்களை ஸ்பரிசித்தன. அன்பு என்ற தாலாட்டை, கனிவு என்ற இதத்தை, பெண் என்ற பெருந்தன்மையை அவன் வாழ்க்கையில் முதல் தடவையாக உணர்ந்தான். எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன் தன்னிடமிருந்து பிரிந்த ஒன்று தன்னோடு சேர்ந்தது போன்ற மகிழ்ச்சி அவனுக்கு ஏற்பட்டது. நாதத்தோடு தன்னை மறந்து அவன் ஐக்கியப்படும் போது ஏற்படும் இன்ப அனுபவம் அவனுக்கு இப்போது ஏற்பட்டது. அவனது இதயத்தில் இருந்த புழுக்கம் அகன்று மெல்லிய பூங்காற்று வீசியது. வறண்ட பாலையாக இருந்த அவன் உள்ளத்தில் சிலு சிலுவென்ற மழை துளிகள் வர்ஷித்தன. அவள் தன் அருகே இருக்கிறாள் என்ற உணர்வே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அது ஏன் என்று அவனுக்கு காரணம் தெரியவில்லை. டாக்டர் இன்னும் 15-20 நாளாவது ஆகும் என்று சொல்கிறார். அதுவரை நீங்கள் விரல்களுக்கு கொஞ்சமும் சிரமம் கொடுக்கவே கூடாது. உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்றாள் யாமினி தளர்ந்து போயிருந்த அவனது கைக்கட்டை சரி செய்தவாறு. யாமினி, திரும்பி நான் வாசிக்க முடியும் என்று நினைக்கிறாயா? ஏன் வாசிக்க முடியாது? கட்டாயம் வாசிப்பீர்கள். அதிகபட்சம் இன்னும் 3 மாதம். அதுவரை டாக்டர் சொல்கிற மாதிரி கையை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டால். யாமினி, என் கை இப்படி ஆனதற்கு காரணம் நீதான் என்று வருத்தப்படுகிறாயா? உண்மை காரணம் நான் சொல்லட்டுமா? என்மேல்தான் தப்பு. உங்களுக்கு நான் கோபமுட்டி இருக்காவிட்டால் நீங்கள் ஏன் மேஜையை குத்தியிருக்கப் போகிறீர்கள்? இல்லை யாமினி, இல்லை. மரத்தாலான மேஜை என் கையை முறிக்கலை. என் கலை செதுக்குதான் என் கையை முறித்து விட்டது. எனக்கு ரொம்ப ஞானம் இருக்கிறது என்று நான் கர்வப்பட்டேன். கர்வமா? உங்களுக்கா? உங்களை போன்ற மேதைகள் கர்வத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். எது கர்வம்? விஷயம் இல்லாதவர்கள் இருக்கிறதாக எண்ணிக்கொள்கிறார்களே, அதுதான் கர்வம். எனக்கு இருந்தது கர்வமாக இல்லாதிருக்கலாம். ஆனால் நான் மிகவும் சுயநலம் படித்தவனாக இருந்துவிட்டேன். எனக்கு கிடைத்த ஞானம் தானாக கிடைத்ததல்ல, என்னுடைய குரு எனக்கு அளித்ததுதான். ஆனால் வித்தை கைக்கு வந்ததும் அது தானாக எனக்கு வந்ததை போன்ற உணர்வு ஏற்பட்டுவிட்டது எனக்கு. என் ஞானத்துக்கு சமமாக யாரிடமும் வித்தை கிடையாது என்பதோடு மட்டுமல்ல, என்னுடைய இதை புரிந்து கொள்ளக்கூட எவனுக்கும் தகுதியில்லை என்று நினைத்தேன். சிஷ்யன் என்று ஒருத்தன் கூட என் பின்னாலே வர நான் அனுமதித்தில்லை. ஒரு டியூஷன் நான் யாருக்காவது சொல்லி தந்திருப்பேனா? இல்லை. என் ஞானத்தை யாருக்குமே நான் கொடுக்க நினைக்கவில்லை.
ஏதோ நானாக சம்பாதித்த சொத்து மாதிரி எவ்வளவு சுயநலம் எனக்கு. அவன் இப்படி மனம் விட்டு பேசிய விதம் அவள் இதயத்தை நெகிழ வைத்தது. பெருமூச்செறிந்தாள் நாகமணி. என் குருவுக்கு நான் செய்த மிகப்பெரிய துரோகம் ஒன்று இருக்குமானால் அது இதுதான். அவர் எப்படி எனக்கு தன் வித்தையை கற்றுக் கொடுத்தாரோ அதே மாதிரி நான் யாருக்காவது மனப்பூர்வமாக கற்றுத்தருவதுதான் நான் அவருக்கு செய்கிற நன்றி கடனாக இருக்கும். அதுதான் நான் அவருக்கு செலுத்துகிற சிறந்த காணிக்கை. அவருடைய வாசிப்புக்கு ஒரு பரம்பரை ஏற்படுத்தாமல் இப்படி நட்ட நடுவில் அது துண்டித்து போகிற மாதிரி நடந்து கொண்டு விட்டேன். அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டார் எனக்கு தன் வித்தையை கற்றுக் கொடுத்து விட்டு. அவருடைய பாணி அற்புதமானது. என் குரு ஒருத்தரால் தான் அப்படி வாசிக்க முடியும். அப்புறம் அவருடைய சகோதரி ஒருத்தி, அவளும் அதே பாணியில் வாசிப்பாளாம். அவரை காட்டிலும் நன்றாக வாசிப்பாளாம். ஆனால் அண்ணாவுடன் கோபித்து கொண்டு சின்ன வயதிலேயே எங்கோ போய்விட்டாள். இந்த உலகத்தின் எந்த மூலையில் இருந்து கொண்டு அவள் வாசித்து கொண்டிருக்கிறாளோ. எனக்கு பின்னால் என் வாசிப்புக்கு நீதான் வாரிசு என்று என்னைத்தான் குரு ஆசிர்வதித்து விட்டு போனார். அவருக்கு நான் என்னுடைய அகங்காரத்தால் எப்படிப்பட்ட துரோகம் பண்ணிவிட்டேன். யாமினி அவனுக்கு தேறுதல் கூறினாள். நீங்கள் வருத்தப்படுவதில் அர்த்தமே இல்லை. நீங்களா குருவுக்கு துரோகம் பண்ணிவிட்டீர்கள்? ஒரு நாளும் இல்லை. டியூஷன் என்று நீங்கள் சிஷ்யர்களை சேர்த்துக்கொண்டு பாடம் சொல்லிக் கொடுத்திருந்தாலோ அல்லது ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருந்தாலோ உங்களுடைய ஞானம் நிச்சயம் மழுங்கித்தான் போயிருக்கும். அப்படி உங்களுடைய ஞானத்தை மழுங்க வைத்து கொண்டிருந்தால் அதுதான் அவருக்கு நீங்கள் செய்த துரோகமாகும். பணம், புகழ், பெயர் என்பது போன்ற அழுக்குகள் சிறிதும் படாமல் அந்த வித்தையின் தூய்மையை காப்பாற்றி வந்தீர்களே, அது நிச்சயம் நீங்கள் குருவுக்கு செய்த தொண்டுதான். நாகமணி சமாதானமாகவில்லை. நீ 1000 சொன்னாலும் என் மனத்தில் விழுந்த ஏக்கம்தான். சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியுமா? வித்தை என்று நான் காப்பாற்றி பூட்டி வைத்து கொண்டேனே, இப்போது அதன் கதி என்ன ஆகப் போகிறது? இந்த நொண்டிக்கையை பார்த்து அது சிரிக்கிறது. நம்முடைய வித்தையை இன்னொருத்தருக்கு கற்றுத்தரவில்லையே என்கிற ஏக்கம் இவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பது எனக்கு தெரிந்திருந்தால் இந்த ஒரு கையை அல்ல 2 கையையுமே வேண்டுமானாலும் கொடுத்து ஒரு சிஷ்யனை உண்டாக்கியிருப்பேன். மன்னிக்கவும் என்ற குரல் வாசல்படி அருகே கேட்டது. சம்பத்குமார் வருத்தத்துடனும் தயக்கத்துடனும் நின்று கொண்டிருந்தார். மனைவி பகவத்கீதா அவன் மீது சாட்டிய குற்றங்களும் மாமனார் நடன சபாபதி அவன் மீது கொண்ட வருத்தமும் அவனை அப்படி சோகமாக்கி நாகமணியை தேடிக்கொண்டு வரச் செய்தது. அன்று காலை அவர் வீணை சார் வந்தாயிற்றா என்று நடன சபாபதி ஏக்கமாக கேட்டபோது சம்பத்குமார் பவ்யமாக, இதோ இப்போ வந்து விடுவார் என்றான். தலையை அவநம்பிக்கையுடன் ஆற்றினார் நடன சபாபதி. நீங்கள் இப்படியே சொல்லி கடைசியில் என்னை ஏமாற்றி விடுவீர்கள். பகவத், நீயாவது போய், வேண்டாம் செங்குப்தா, அவனையாவது போகச் சொல்லி என்னை கடைசியில் ஏமாற்றி விடுவீர்கள் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் சுருக்கென்று சம்பத்குமாருக்கு உரைத்தன. அதில் நிறைய அர்த்தம் இருப்பது போல அவனுக்கு தெரிந்தது. லட்சமான பணத்தில் அவன் புழங்கின போது கூட சொல்லாத வார்த்தையை இப்போது சொல்லிவிட்டார். எப்படி நாகமணியை வரவழைப்பது? வரவழைத்தாலும் அவனால் வாசிக்க முடியாதே என்று மோவாயை தடவிக்கொண்டு ஹால் பக்கம் வந்தான். பகவத்கீதாவுக்கு கணவன் மேல் கோபமாக வந்தது. சம்பத்குமார் வருத்தம் தோய, அப்பாவுக்கு வீணை சார் மேல் உள்ளுக்குள் இவ்வளவு பிரியம் இருக்கும் என்று எனக்கு தெரியாமல் போயிற்று என்றான். அப்பா உங்களை கொஞ்சம் தலையில் தூக்கி வைத்து கொண்டதும் உங்களுக்கு தலைக்கால் புரியவில்லை, வேறென்ன? ஆனாலும் ஓட நீங்கள் வீணை சாரை இப்படி துரத்தினீர்களே, அது நியாயமே இல்லை. ஒரு பண்பாடான செயலா அது? உங்களுக்கு உடந்தையாக என்னை மல்லவா மாற்றிவிட்டீர்கள். இப்ப பாருங்கள். நாகமணி நிச்சயம் பெருந்தன்மையுடன் தன்னை மன்னிப்பான் என்ற நம்பிக்கையுடனேயே அவன் இருந்த இடத்துக்கு தேடிக்கொண்டு வந்துவிட்டாள் சம்பத்குமார். நாகமணி, யாமினி ஆகியவர்களுடன் சம்பத்குமார் தங்கள் வீட்டிற்குள் நுழைந்தான். யாமினி நாகமணியின் வீணையை கையில் வைத்துக் கொண்டிருந்தாள். நாகமணி வந்துவிட்ட செய்தி அங்கு கூடியிருந்தவர்களிடையே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. யாமினி தந்தையின் அறைக்குள் சென்றவள், அப்பா, அவர் வந்துவிட்டாரப்பா என்று கூறினாள். திருப்தியும் ஆனந்தமும் மலர்ச்சியும் நடன சபாபதியின் முகத்தில் ஏற்பட்டன. அடுத்த கணம் கண்ணீர் வடிய, யாமினி, நான் உன்னையோ வீணை சாரையோ ரொம்ப மோசமா நடத்திட்ட இல்லையா என்றார் உணர்ச்சி மிகுந்த குரலில் தட்டு தடுமாறி. அப்பா என்ற யாமினிக்கு குரல் தழுதழுத்தது. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அப்பா.
எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாய். நீங்கள் இப்படி உருகி உருக்குலைந்து போயிருக்க வேண்டும். நடன சபாபதி தன் மார்பை நனைத்த மகளின் தலையை வருடியவாறு, எனக்கு எனக்கு இனிமேல் கவலையே இல்லம்மா. வீணை சார் வந்துட்டார். என்னை மன்னிச்சு வந்துட்டார். நீயும் வந்துட்ட. என்னை விட்டு மறுபடியும் போக மாட்டீங்களே. அவர் அவர் எங்கம்மா? திருப்புகளில் அந்த பிறவி அலையாற்றிலே வாசிப்பாரே, அதை அதை கொஞ்சம் வாசிப்பாரா கேள். எனக்காக. எங்கம்மா அவர்? இதோ வந்து கொண்டே இருக்கிறாரப்பா. இல்லைம்மா, அவர் அவர் இங்கே வர வேண்டாம். நானே எழுந்து போய் அவரை பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் தூக்குமா என்ன? எழ முயற்சி செய்தார். அதற்குள் நாகமணியை அறைக்குள் நுழைந்தான். கட்டிலில் படுத்திருந்த நடன சபாபதி சாய்வாக தலையணையை முதுகுக்கு கொடுத்து உட்கார்ந்திருந்தார். சந்தித்தவுடன் நாகமணியும் அவரும் பேசிக்கொள்ளவில்லை. நாகமணியின் கையை பற்றி கொண்டு அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். கண்களிலிருந்து நீர் வழிந்தது. முன்பு வீட்டை விட்டு நாகமணி வெளியேறிய போது தன்னை ஆதரித்த அவரது கைகளை பற்றி கண்களில் ஒற்றிக்கொண்டு வெளியேறினான். இப்போது அவனது கையை பற்றி அவர் கண்களில் ஒற்றிக்கொண்டார். நான் தழுதழுத்தது. என்னை மன்னித்து விட்டீர்களா? உங்கள் வாசிப்பை சாகரத்துக்குள்ள மறுபடி கேட்டுணுன்னு என் மனசு சேச்சே, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நான் தான் வந்துட்டேனே. எதற்கு நீங்கள் கவலைப்படுவது இனிமேல் என்று நாகமணி சமாதானம் சொன்னான். நாகமணி தனது கை கட்டுகளை அவிழ்த்து போட்டுவிட்டு வந்திருந்தான். நடன சபாபதி அதை பார்த்து அதிர்ச்சி அடையக்கூடாது என்பதற்காக. வீணைக்காரரின் கைகளை பற்றி கண்களில் மீண்டும் ஒற்றிக்கொண்டார். இந்த கையினால் மறுபடியும் வீணை வாசித்து நான் கேட்கப் போகிறேன். என்னை விட பாக்கியசாலி யாரும் இல்லை. என் கோகிலம் அதோ சுவரில் இருந்து என்னை பார்த்து சிரிக்கிறாள் பாருங்கள். சாகும்போது நான் ஏக்கத்துடனே சாக அவள் விட்டுவிட மாட்டாள். எப்படியோ உங்களை கூட்டி வந்து விட்டாள். வீணை சார், ஏதாவது வாசியுங்கள். உங்கள் கையால் எழும்புகிற நாதத்தை உடனே கேட்கணும் போல இருக்கு. வாசிக்கிறேன், கட்டாயம் வாசிக்கிறேன் என்றாள் நாகமணி. சம்பத்குமாரின் அருகில் இருந்த மனோதத்துவ டாக்டர் அவனை தனியே கூட்டி போனார். மிஸ்டர் நாகமணியின் கையோ வாசிக்கக்கூடிய நிலையில் இல்லை. உங்கள் மாமனாரின் இந்த மகிழ்ச்சிக்கு காரணமே நாகமணி வாசிக்கப் போகிறார், அந்த இன்பமான இசையை மீண்டும் கேட்கப் போகிறோம் என்பதால் தான். அவர் ஆசையை தூண்டிவிட்டு சட்டென்று அணைத்தால், எப்படியாவது நாகமணி சிரமப்பட்டு சிறிது வாசிப்பதுதான் நல்லது என்றார். நாகமணியால் வாசிக்க முடியாது என்ற அதிர்ச்சியை நடன சபாபதி தாங்கிக் கொள்கிற மனோநிலையில் இல்லாததால் அது அவருக்கு தெரியவே கூடாது. நாகமணி வாசிக்கிறார் என்ற திருப்தி அவருக்கு ஏற்பட செய்ய வேண்டும். பகவத்கீதா தான் அந்த யோசனையை கூறினாள். வீணைக்காரர் வீணையும் கையுமாக நடன சபாபதி படுத்திருந்த அறைக்கு வெளியில் கொஞ்சம் மறைந்தும் தெரிந்துமாக உட்கார்ந்து வீணை வாசிப்பது போல நடித்து கொண்டிருக்க வேண்டும். உள்ளே இருந்து வசந்தா வாசிக்க வேண்டும். டாக்டரும் ஸ்ரீதரும் யாமினியும் சம்பத்குமார் மற்றவர்களும் அந்த யோசனையை வரவேற்றனர். நடன சபாபதியின் ஆசையை நிறைவேற்றி வைக்க இயலாதிருக்கிறதே என்று வருந்திய நாகமணிக்கு இந்த திட்டம் ஓரளவு ஆறுதலாக இருந்தது. கர்வக்காரனான எனக்கு சரியான தண்டனையைத்தான் கடவுள் கொடுத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டான். எவ்வளவோ பெரிய மேதையான அவன் யாரோ ஒரு பெண் சாதாரணமாக வாசிக்க அந்த வாசிப்புக்கு உரிமையாளனாக போகிறான். சம்பத்குமார் வீணையை கொண்டு வந்து நாகமணியின் முன் வைத்தான். உள்ளே சற்று தள்ளி இருந்த அறையில் வசந்தா வாசிப்பதற்காக யாமினியின் வீணை தயாராக வைக்கப்பட்டிருந்தது. வசந்தாவின் வீட்டுக்கு அவசரமாக விரைந்து சென்று ஸ்ரீதர் எடுத்து வந்திருந்தான். ஆனால் வசந்தா பயப்பட்டாள். ஏற்கனவே ஒரு தரம் நடன சபாபதியின் முன்னிலையில் வாசித்து ஏற்பட்ட கசப்பான அனுபவம் அவளுக்கு இன்னும் மறக்கவில்லை. பயப்படாத வசந்தா, அப்பாவுக்கு நீ வாசிப்பதாகவே தெரிய போவதில்லை. வீணை சார் வாசிப்பதாகத்தான் நினைப்பார் என்றாள் பகவத்கீதா. என்னை விட நிஜமாக யாமினி அற்புதமாக வாசிப்பாள். அவளையே வாசிக்க சொல்லலாமே. அப்பா மேலுள்ள அன்போடு அவள் வாசித்தால் என் வாசிப்பை காட்டிலும் அதிகமாக அது அவரை திருப்திப்படுத்தும் என்றாள் வசந்தா. நானா? என்னையா வாசிக்க சொல்கிறாய் என்றாள் வறண்ட குரலில் யாமினி. நான் ஆசைப்பட்டு நடந்த விபரீதம் போதாதா? புரூகர் போன்றவர்கள் வியக்கும்படியாக அற்புதமாக வாசித்த அவருடைய கையையே இந்த பாவியின் ஆசை பலி வாங்கிவிட்டது. இன்னும் நான் வீணை வாசிக்க ஆசைப்பட வேண்டுமா? யாமினி கண்ணீர் வலிய தலை குனிந்திருந்தாள். நாகமணி யாமினியின் அருகில் வந்தான். யாமினி, நான் சொல்கிறேன், நீ வாசி, தைரியமாக வாசி என்று அவள் கையை பற்றி சில வினாடிகள் தன் கையில் வைத்திருந்தான்.
அவனது பிரகாசமான விழிகளில் கண்ணீர் திரையிட்டது. உன் அப்பா கேட்க வேண்டும் என்பதற்காக நான் வாசிக்கச் சொல்லவில்லை. என்னுடைய ரசிகரை திருப்திப்படுத்துவதற்காக வாசிக்கச் சொல்கிறேன். வீணையில் சிறந்த மேதை அல்லவா உன் அம்மாவும். அந்த ரத்தம் உன் உடம்பிலும் ஓடுகிறது. தைரியமாக வாசி. சுவரில் மாட்டியிருந்த தாயின் அன்பு உருவத்தை தியானித்துக் கொண்டாள் யாமினி. யாமினியிடம் சற்று முன் வரை இருந்த குழப்பங்கள், அச்சங்கள் அனைத்தும் நொப்பும் நுரையுமாக கலங்கலான வெள்ளம் வடிந்தது போல வடிந்தன. தெளிந்த நீரோடை போல காணப்பட்டாள். அமைதியாக வீணையின் முன்னால் போய் உட்கார்ந்தாள். அப்பா வீணை சாரிடம் கேட்ட அந்த திருப்புகழையே இசைத்தாள். நாதம் பொங்கி பிரவாகித்து பீரிட்டு எழுந்தது. அவள் வீணையை மீட்டவில்லை. அவளது இதய கோவிலின் கர்ப்பகிரகத்தில் புயலோ பூகம்பமோ எந்த ஒரு மாறுதலாலும் தீண்டப்படாமல் அசையாது நின்று நிதானமாக சுடர்விட்டு கொண்டிருந்த பிரேமையும் பக்தியும் வீணையின் தண்டிகளை வருடின. மகா மேதையான நாகமணியின் கட்டளைப்படி அவனது சன்னிதானத்தில் அவள் தன்னை மறந்து வாசித்துக் கொண்டிருந்தாள். வீணையின் முன் சிலை போல உட்கார்ந்திருந்தான் நாகமணி. அவன் கை வெறுமே வீணையை தடவக்கூட மறந்துவிட்டது. நடன சபாபதியின் மூடிய கண்களிலிருந்து மௌனமாக ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கோகிலம், கோகிலம் என அவர் உதடுகள் முணுமுணுத்தன. நாகமணி சார் வாசிக்கவில்லை. கோகிலம், எனக்காக நீதான் வாசிக்கிறாய். என் பக்கத்திலே நீ நாத வடிவமாகத்தான் வர முடியும் என்பதற்காக நீதான் இப்படி வாசிக்கிறாய். பகவத்கீதா கண்களை இமைக்காமல் ஆச்சரியத்தால் நிலைக்குத்தி நின்றாள். அக்காவா இப்படி வாசிக்கிறாள்? எப்போது இவ்வளவு அற்புதமாக வாசிக்க கற்றுக்கொண்டாள்? சம்பத்குமார் பிரமித்தான். இசைக்கு இவ்வளவு சக்தி உண்டா? பிறவி அலையாற்றில் புகுதாதே, பிரகிருதி மார்க்கமுற்று உழலாதே. வீணையிலிருந்து கிளம்பின அந்த மனமுருகும் திருப்புகழ் சந்தங்கள் தாள ஒலிக்கேற்ப கிண்கிணி நாதத்துடன் தன் கண்ணெதிரே குழந்தை முருகனே ஆடுவது போல் இருந்தது நடன சபாபதிக்கு. அரை மணி நேரம் யாமினி வாசித்திருப்பாள். நாகமணியின் கண்களிலிருந்து நீர் ஆறாக பெருகி கொண்டிருந்தது. அவனது கால்களில் யாமினி எப்போதிலிருந்து விழுந்து வணங்கி கொண்டிருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. நீங்கள் ஒப்படைத்த பொறுப்பை நிறைவேற்றிவிட்டேன் என்பதைப் போல அமைதியாக அவன் கால்களில் அவள் விழுந்திருந்தாள். யாமினி என்று அவளை தூக்கி நிறுத்தினான். அவனுக்கு வார்த்தைகள் தடுமாறின. நீ நீ வாசிக்கவில்லை, நான் தான் வாசித்தேன் என்றான் தட்டு தடுமாறி. ஆனால் நான் வாசித்த போது அடையாத சாந்தியும் திருப்தியும் இன்றைக்குத்தான் எனக்கு கிடைத்தன. நடன சபாபதியின் நாடியை மெதுவே பரிசோதித்து பார்த்த டாக்டர், அமைதியாக அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை இப்போது தொந்தரவு படுத்த வேண்டாம் என்று மெதுவாக சொல்லிவிட்டு தூங்கி எழுந்ததும் என்ன மருந்து தர வேண்டும் என்று கூறிவிட்டு டாக்டர் விடை பெற்றார். இன்னும் கொஞ்சம் விரலை அசைக்க வேண்டும், இப்படி என்று எதிர்வீனை வைத்து நாகமணிக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் யாமினி. எங்க விரல் பாரு, நகருவேனா என்கிறது. குருநாதர் கொஞ்சம் வந்தால் பரவாயில்லை என்றான் நாகமணி முகத்தில் சிரிப்புடன். யாமினியின் முகம் வருத்தத்தால் கூம்பியது. அவளது மோவாயை மெதுவே நிமிர்த்திய நாகமணி நனைந்திருந்த அவள் கண்களை லேசாக துடைத்தவன் புன்முறுவலுடன் சொன்னான். யாமினி, உன்னை நான் குரு என்று சொல்வதால் வருத்தப்படுகிறாயா? அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது என் உயிரையே சுடுகிற மாதிரி இருக்கிறது. இல்லை யாமினி, நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. எனக்கு நீ எல்லா விதத்திலும் குருதான். என் வீணையில் ஒட்டின தூசியை துடைக்கக்கூட நீ லாயக்கில்லாதவள் என்று நான் எவ்வளவு முட்டாள்தனமாக நினைத்து கொண்டேன். என் குரு ராமாமிர்தத்தின் சொந்த தங்கைதான் உன் தாயார் என்கிற விவரத்தை ஸ்ரீதர் சொன்னதும் எனக்கு புல்லரித்து போய்விட்டது. ஸ்ரீதர் ஒரு மடையன். அப்பாவின் சொந்த சகோதரியின் படத்தை கூட அவனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவனையும் சொல்லி குற்றம் இல்லை. மிகச் சிறிய வயசிலேயே கோபித்து கொண்டு வந்துவிட்டாராம் உன் அம்மா. கோபித்து கொண்டு வந்தது கூட அண்ணா தன்னை விட நன்றாக வாசிக்கிறாரே என்ற ஆத்திரம்தான். உன் அம்மாவுக்கும் இவ்வளவு ரோஷம் கூடாது. அண்ணாவை கடைசி வரை போய் பார்க்காமலே இருந்து விட்டாரே. பகவத்கீதா உள்ளே வந்தாள் 2 கடிதங்களுடன். நாகமணிக்கும் யாமினிக்கும் பெரியோர்கள் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட திருமண அழைப்பிதழ் ஒன்று. யாமினியிடம், எப்படி இருக்கிறது அக்கா? யாருக்கும் யாருக்கும் என்கிறதை நன்றாக படித்துக்கொள். கல்யாணத்தின் போது ஸ்ட்ரைக் பண்ணி விடாதே என்று சொல்லிவிட்டு சென்றாள் குறும்பாக. அவர்களது தனிமையை கலைக்க அவள் விரும்பவில்லை. யாமினி நாணத்துடன் தலை குனிந்து கொண்டே இன்னொரு அழைப்பிதழை பிரித்தாள். அவளுக்கு ஆச்சரியம் தூக்கி வாரி போட்டது. என்னது இதெல்லாம் என்றாள் நாகமணியிடம்.
ஓ, டாக்டர் புரூகர் ஜெர்மனியிலிருந்து எழுதியிருக்கிறார். உன்னுடைய வாசிப்படங்கிய டேப்பை அவருக்கு அனுப்பியிருந்தேன். எப்படி புகழ்ந்து எழுதியிருக்கிறார். ஜெர்மனியில் உன்னுடைய நிகழ்ச்சிகள் எங்கெங்கு நடக்கப் போகிறது என்பதற்கு பட்டியல் கொடுத்து சம்மதம் கேட்டிருக்கிறார். அவரை நான் ஏமாற்றினதற்கு நீ சரி கட்டி விட்டாய் என்றான் நாகமணி. யாமினி ஒரு நாளும் நான் ஜெர்மனி போக மாட்டேன் என்று மறுத்தாள். சேச்ச, அவ்வளவு கலை ஆர்வத்துடன் அவர் அழைத்திருக்கும் போது உங்களையும் தானே கூப்பிட்டிருக்கிறார். அதையே நீங்கள் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். நானும் தான் உன்னோடு வருவேன். முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டு உன் வாசிப்பில் எங்காவது ஒரு இடம் தவறினாலும் மேடையிலேயே உன்னை கண்டிக்க தவற மாட்டேன். ஜாக்கிரதை. என்றைக்கும் உங்கள் சிஷ்யாக இருக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுங்கள், அது போதும் என்று கூறிய யாமினியின் கண்களில் நீர் துளித்தது. நாகமணியின் விரல்கள் வீணையின் தண்டிகளை மிருதுவாக வருடி கொடுத்தன. சப்த ஸ்வரங்களில் நாத அலைகள் மெதுவாகவே புரண்டு வந்தன. புத்தம் புது தளிர் குழந்தை தத்தி தத்தி தன் கிண்கெணி சிரிப்புடன் ஆடி அசைந்து மகிழ்ந்து வந்தது. யாமினியின் கண் இதழ்கள் பனிக்கோர்த்த மலர்களாக மூடியிருந்தன. அவனுடைய விரல்களுடன் அவளுடைய விரல்கள் இணைந்தன. அவை நாத உலகில் சித்திர ரதங்களாய் கந்தர்வர்களாய் தங்களை மறந்து உலவிக் கொண்டிருந்தன. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. கடைசியில் ரொம்ப அருமையாக முடிச்சிட்டார் எழுத்தாளர் இல்லையா? இந்த கதை நிறைய பேருக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப அருமையான கதை இது. கொஞ்சம் நம்ம சில கதைகள்லாம் இப்போ எப்போவும் வர மாதிரி குடும்ப கதைகள் கேட்குறத விட இந்த மாதிரி சில இசை சம்பந்தப்பட்ட கதைகள் அதெல்லாம் கேட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ரசனையோடு கேட்டால் தான் இந்த கதைகள்லாமும் நமக்கும் மனசுக்கு கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான கதை. பார்க்க போனால் இது அந்த நாளில் வாரப்பத்திரிக்கையில் தொடர்கதையாக வந்தது. வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். எப்படா அடுத்த வாரம் வரும் இந்த தொடர்கதை கண்டினியூட்டி, அதை கேட்கறதுக்கு படிக்கிறதுக்குன்னு காத்துட்டுருப்பா எல்லாருமே வாசகர்கள்லாம். நான் தினம் படித்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுவே நிறைய பேர் போர் அடிக்குதுன்ட்டு ஆக்சுவலாக நான் சீக்கிரம் முடிச்சிருக்கேன். கொஞ்சம் அப்படியே எடிட் பண்ணி தான் நான் படிச்சிருக்கேன். இன்னொரு விஷயம், பொதுவாகவே இசைக்கு மயங்காதவா யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட கோபக்காராளாக இருந்தால் கூட கொஞ்சம் இசையை கேட்டோன்னா அது எந்த இசையாக வேணாலும் இருக்கலாம். கர்நாடக இசையோ சினிமா பாடல்களோ நம்மளுடைய கோபம் குறைஞ்சிரும், நம்மளுடைய டென்ஷன் குறைஞ்சிரும். எனக்கு அதனால தான் இந்த மாதிரி ஒரு இசை சம்பந்தப்பட்ட கதைகளை படிக்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த கதையை படிக்கும்போது. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி.